வணக்கம். ஸ்க்ரீனில் தெரியுற கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் ஆன்சர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளூக்கில் ஒன்று செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஃபுல் கண்டென்ட் என்னங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மொத்தம் 7 பொருட்கள் இருக்கு. இந்த 7 பொருட்களையும் எப்படி ஒரு ஷார்ட்கட் மூலியமா ஒரு ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத பார்த்துட்டு முன்னாடி கேட்ட அந்த கேள்விக்கு எப்படி எளிமையா பதில் அளிக்கிறாங்கிறத பார்க்கலாம். முதல் பொருள் சுட்டெழுத்து. சுட்டெழுத்து 3 இருக்குன்னு தெரியும். ஆ, இ, உ. இதுல ஊங்கிறதும் ஒரு சுட்டெழுத்து தான். இரண்டாவது பொருள் ஆச்சரியம். ஷார்ட்கட் என்னன்னா ஊல ஆரம்பிக்கிற உன்னை போல் ஒருவன். நீங்க உங்களை போலவே இருக்கிற இன்னொருத்தங்களை பாக்குறீங்க. எப்படி பார்ப்பீங்க? ஆச்சரியமா பார்ப்பீங்க. மூன்றாவது பொருள் சிவபிரான். இதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஷார்ட்கட் ஊல ஆரம்பிக்கிற உண்ணாவிரதம். நாம யார் யாருக்கெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் சிவபெருமானுக்கு, அப்புறம் அவங்களுடைய மனைவியான உமையவள் என்று அழைக்கப்படுகின்ற பார்வதிக்கு, அதுக்கு அடுத்தது நான்முகன் அப்படி அழைக்கப்படுகின்ற அந்த பிரம்மனுக்கு. ஆறாவது பொருள் உருக்கம். இந்த 3 கடவுள் மேலேயும் இருக்கிற பக்தியில உருகுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த 3 பேத்துக்காகவும் உண்ணாவிரதம் இருந்து உடல் உருகி மெலிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். ஏழாவது பொருள் ஓர் இடைச்சொல். அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வினையச்ச விகுதி. எல்லா விகுதிகளும் ஒரு இடைச்சொல் தான் அப்படிங்கிறது ரூல். ஓகேங்களா? அதை இங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அப்படிங்கிற வினையச்ச விகுதியும் ஓர் இடைச்சொல் தான். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸை டெய்லியும் பார்க்க போறோம். ஸோ கீப் இன் டச்.